அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கொஞ்ச நாளாக நாவல் பேஸ்டு மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி சேக்கி புக் மார்க்கில் ஒரு நாவல் பேஸ்டு மூவியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா பேரும் இப்போ அவங்கவுங்க தங்கியிருக்கிற வீட்லேயோ இல்லாட்டி இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த வீட்லேயோ இல்லை சின்ன வயசு ஞாபகங்கள்லேயோ உங்களுக்கு பல சத்தங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள், இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுதுலேருந்து எங்கள் ஊரில் இருக்கிற வரைய எனக்கு நான் அடிக்கடி கேட்குற சத்தங்கள்ங்கிறது அங்கே ஒன்று இருக்குது. இந்த ஆம்பியன்ஸ் சவுண்டு எப்பயுமே கேட்கும். ஏன்னா நைட்டு கரெக்டாக ஒரு 9-9:30 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் போகிற சவுண்டு கேட்கும். தூரத்தில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகி போகும். அந்த ட்ரெயினோட சத்தம் தூரமாக கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலை நேரங்களில் ஒரு 10 மணி ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இந்த தறி மில்லு ஓட்டுற சவுண்டு கேட்கும். அந்த மில் சவுண்டு கேட்கும். சோயிங் மிஷினோட சவுண்டு இது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மதியத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் மயான அமைதியாக இருக்கும். சில சமயம் அந்த காக்கா சவுண்டு மட்டும் கேட்டுட்ருக்கும். இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா நைட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு ரூமில் உட்காந்துருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்குள்ளே சில ஒரு ஆம்பியன் சவுண்டெலாம் நமக்கு கேட்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு இமேஜினேஷனை கூட சில சமயம் எனக்கு கொடுத்துருக்கு. எப்படின்னா, நான் தங்கியிருந்த வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி அவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சத்தம் கேட்கும் எனக்கு. அந்த சத்தம் யாரை திட்டிகிட்டு இருப்பாங்கன்னா, அங்கே அவங்களோட பேரன் ஒரு பையன் இருப்பான். 7-8 வயசு இருக்கும். அந்த பையன் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டு இருப்பானா என்னன்னு தெரியல, அவனை போட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலே ஒரு கை குழந்தை ஒன்று இருக்குது. அதை அழுதுகிட்டே இருக்கும். அப்பப்போ திடீர்னு அழுகை இல்லாமல் இருக்கும். திடீர்னு அந்த பையன் அந்த குழந்தையோட விளாண்டுட்டு இருக்கிற சவுண்ட்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் நைட் ஆனவுடனே அவங்க வீட்டில் யாரோ சாப்பிட வர்ற சவுண்டு இதெல்லாம் கேட்டுட்ருக்கும். ஸோ இதை வச்சு அந்த வீட்டில் இப்படிலாம் இந்த மாதிரி குட்டி பையன் இருக்கான், இந்த மாதிரி குட்டி குழந்தை இருக்குது, இந்த பாட்டி இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் ஓடும் இல்லையா? இது மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா பேத்துக்கு இருந்திருக்கும். பக்கத்தில் நம்மளோட ஆம்பியன் சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற படமும் இந்த ஒரு பேக்ரவுண்டில் வர அந்த சூழலுக்கு ஏற்ற சத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது 2023 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஜொனாதன் கிளாசர். இது அதே நேமில் ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு அதே நேமில் வந்த ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த புக்கோட ஆத்தர் பேர் மார்டின் ஆமிஸ். இந்த படம் எதர்ச்சியாக ஓடிடி டேஷ்போர்டில் பார்க்கும்போது பார்க்கணுன்னு தோணுச்சு. சரி, பார்க்க ஆரம்பித்தது. இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்மளோட மனநிலை எப்படி செட் ஆகிருக்கணும்னா, இது ஒரு ஆர்டினரியான ஒரு படமாக இருக்காது. ஒன்று, இது ஒரு என்னை பொறுத்தளவு சொன்னால் இது ஒரு டாக்குமெண்ட் கேட்டகரியில் தான் பார்க்கணும். ரொம்ப பொறுமையாக பார்க்கணும். எந்த ஒரு சீன் மாதிரியோ, எந்த ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சோ, ஒரு மாதிரியான ஒரு படத்தோட கோர்வையில் இந்த படம் இருக்காது. ஆஸ் யூஷுவல் ஒரு படத்தோட டெம்ப்ளேட்டில் இருக்காது. ஒரு சீன் பை சீனாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளேயோ வெளியவோ நடக்கிற ரெகுலராக நம்ம ஒரு வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? துணிகளை துவைப்போம், தோட்டத்துக்கு போகலாம், வெளியே நடந்து போகலாம்.
வீட்டுக்குள்ளே வந்து அவங்கவுங்க வேலைகள் இப்படி பண்ணுறது இந்த மாதிரியான நிகழ்வு தானே இருக்கும். அதுதான் இந்த படத்துலேயும் காமிப்பாங்க. வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த படத்தில் கவனிக்கப்பட வேண்டிய நிறையா விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் சப்தங்கள் மூலமாக நம்மளால் உணர முடியும். எப்படின்னா, இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த ஒரு போலாந்தில் வந்துட்டு ஒரு இடம் இருக்குது, ஆஸ்விட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலி மேன், அவருக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு 4-5 பசங்க இருக்காங்க, குழந்தைங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு அழகான ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அது பக்கத்தில் ஒரே பசுமையாக இருக்குது. அங்கே உட்காந்து பிக்னிக் மாதிரி போயிட்டு, அங்கே குளிச்சுட்டு, அங்கேருந்து அப்படியே நடந்து போய் காரில் ஏறி, காரில் வந்து நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தூங்குறாங்க, சாப்பிட்டு தூங்குறாங்க. இப்படி தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த வீடு அழகாக இருக்குது, அந்த இடம்லாம் அழகாக இருக்குது. ஆனால் அந்த வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரியான ஒரு பில்டிங் லைட்டாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து சில சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் நமக்கு அந்த கேட்கும். முக்கியமாக இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஸ்பீக்கர் இருந்ததுன்னா சூப்பர், இந்த படத்தை அதில் கேட்கலாம். மியூசிக் காண்டி இல்லை, அந்த பேக்ரவுண்டில் வர சத்தங்கள் வந்து ரொம்ப முக்கியமான சத்தங்கள். அந்த சவுண்ட் ரொம்ப முக்கியம். அதே அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் சின்ன சின்ன சவுண்டு, ஒரு கன்னு சுடுற சவுண்டு, யாரோ கத்துற சவுண்டு கேட்கும். இல்லாட்டி மொத்தமாக ஒரு அலறல் சவுண்டு தூரத்தில் கேட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி கேட்கும். ஒரு வித்தியாசமான சத்தங்கள், வண்டிகள் ஓடுற சவுண்டு, எதையோ இழுத்துட்டு போகிற சவுண்டு, இந்த மாதிரி நிறையா சவுண்ட்ஸ் வந்து நிறையா கேட்கும் தூரத்தில். இதுதான் இந்த படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த சப்தங்கள் என்ன அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இதை வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 1940s வந்து ஜெர்மனி படை வந்து போலாந்தில் ஒரு பகுதியை ஆக்குப்பை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஜூஸ் மக்களை வந்து கொடுமைப்படுத்தி கொலை பண்ணுறாங்க. அதில் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்பு தான், வதை முகாம் தான் இந்த இடம். இந்த வதை முகாமோட லீடர் ஒருத்தர் இருப்பான்ல, அவர் வந்து அந்த கேம்புக்கு பக்கத்துலேயே காம்பவுண்ட் ஒட்டி அவருக்கு ஒரு வீடு இருக்கும். அதில் அந்த ஃபேமிலி இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்த்த ஃபேமிலி. இது உண்மையாகவே நடந்த கதை. ஸோ இந்த வதை முகாமில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத முடிஞ்சால் ஏதாவது ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் ரிலேட்டட் புக்கு படிக்கலாம். நான் அது பர்டிகுலராக அந்த புக் படிக்கலை. பட் வந்து மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் சொல்லிட்டு விக்டர் ஃப்ராங்க்லின் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார். அதில் வதை முகாமில் இருந்து அவரோட பக்குவப்படுற தன்மையை வந்து ஒரு ஃபிலாசபிக்கலாக இருக்கும் அந்த புக்கு. அதில் என்னென்ன மாதிரியான கொடுமைகள் இருக்குங்கிறதும் அதுலேயும் அந்த புக்லேயும் வரும். அப்படி இல்லைன்னா இன்னும் வந்து இந்த தி பியானிஸ்ட்டுங்கிற படங்கள் பார்த்தோன்னா, படம் சிட்லர்ஸ் லிஸ்ட்டு, சேவிங் பிரைவேட் ரயான், இந்த மாதிரி சில படங்கள்லாம் இருக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் மூவின்னு போட்டால் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதில் எனக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா த பியானிஸ்ட், அந்த படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த மாதிரி படங்களும் இந்த புத்தகங்களும் படிச்சுட்டு வந்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்டில் அந்த சத்தங்கள் வருதுல்ல, அது உங்களுக்கு வந்து என்னன்னு புரியும். அது அங்கே என்ன நடக்குதுங்கிறது அந்த சப்தத்தின் மூலமா நம்ம நிறையா கற்பனைகள், இமேஜினேஷனில் அதோட உருவங்களே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த முகாமில் கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் பேரை வந்து கொன்றுருக்குறாங்க. எப்படின்னா கூட்டம் கூட்டமாக அடைச்சி நெருக்கி அடித்து ட்ரெயின்லேயும் வண்டிகள்லேயும் கூட்டு வந்துட்டு அதில் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. உழைக்கக்கூடிய மக்கள், நல்ல உடம்பு வச்சுருக்கிற மக்கள் பிரிப்பாங்க. ஸோ அதில் வந்து அஸ் யூஷுவல் குழந்தைகளை வந்து யூஸ் கிடையாது, அவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அதேமாதிரி முதியவர்களும் யூஸ் கிடையாது. ஸோ இவங்க வந்து பிரித்து
தாய்மார்கள்ட்டருந்து குழந்தைய பிரிச்சு, அந்த பெரியவங்களையும் கூட்டு போய் ஒரே வதை முகாம்ல வச்சு, இந்த மாரி ஒருத்தவங்களா வந்து சுட்டு கொன்னுட்டுருக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. லட்சக்கணக்கில கொல்லணும். ஸோ அந்த இதுதான் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷ வாயுவ இது பண்ணிட்டு, அது மூலமா கொலை பண்ணியிருக்கிறாங்க நெறையா. இது மாரி வித்தியாசமான நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கு. ஸோ இதுதான் அதோட பேக்ரவுண்டு. ஸோ இப்ப இங்க வாழ்ற இந்த மக்கள், இந்த லீடரோட ஃபேமிலி வந்து இங்க அஸ் யூசுவல் எப்பயும் போல வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்வு எதுவுமே இருக்காது. முக்கியமா இந்த லீடரோட ஒய்ஃப்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கார்டன்லாம் வளர்ப்பாங்க. அழகழகான பூக்கள்லாம் இருக்கும். ஒரு பக்கம் அந்த வீடு அழகா இருக்கும். அந்த தோட்டம் அழகா இருக்கும். அந்த அந்த வீடுல இருக்க குழந்தைங்க அழகா இருக்கும். எல்லாருமே அழகழகா நீட்டா இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கொடுமைகள், கொடூரம் நடந்துட்டுருக்கும் அந்த பக்கம். ஆனா, இந்த வீட்டு மக்களுக்கு வந்து பெரிய அதனால ஒரு பாதிப்பே இருக்காது. அதில வந்து நெறையா சீன்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தூரத்தில சத்தங்கள் கேட்கும். அதையும் மீறி இவங்க அ அதெல்லாம் கண்டுக்காம சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த பக்கம் போயி இந்த மாரி கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு, இரவு நேரத்தில போயி அவங்களுக்கு தேவையான உணவு ஆப்பிள் இந்த மாரி ஃப்ரூட்ஸ வந்து அங்கங்க வச்சுட்டு வரும். ஸோ அந்த ஜோனுக்கு போகும்போது காமிக்கிறப்பலாம் எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவ் மாரி, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாரி காமிப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு வித்தியாசமா எடுத்திருந்தாங்க. இதில எல்லாருமே ரொம்ப கொடூரமான ஒரு எண்ணத்தோட இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட அம்மா வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து தூங்கும்போதே தூக்கமே வராது. என்ன சத்தம்? அந்த மாரி இத்தன பேர கொல்றாங்க போல. இவ்வளோ கொடூரமான சத்தங்கள் வருது தூரத்தில. இத எப்படி சகிச்சுக்கிட்டு இங்க வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒரே நைட்ல கிளம்பி போயிடுவாங்க. அவங்கனால அங்க தங்கவே முடியாது. பாருங்க இமேஜின் பண்ண முடியுமா? இப்ப நம்ம உட்காந்துருக்கோம். பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுற மாரி ஒரு சவுண்டு கேட்குதுனாலே நமக்கு ஒரு பதட்டமா இருக்கும் இல்லையா? ஆனா, அந்த வீட்ட ஒட்டி அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அலறல் சவுண்ட் கேட்குது. அ விதவிதமான கொல்லப்படுற அந்த முறைகள், சத்தங்கள் கேட்குது. அ இதையும் தாண்டி எப்படி அங்க வாழ முடியும்? போயிடுவாங்க. ஸோ இந்த படம் வந்து வேற ஒண்ணும் ஸ்பெஷலா இருக்காது. எப்படி இந்த மனிதர்கள் வந்து இவ்வளோ கொடுமைகளுக்கு நடுவுலயும் அசால்ட்டா வாழ்றாங்க. ஒரு மனிதாபிமான தன்மைய வந்து உணர்த்தும் இந்த படத்துல. இத நம்ம வந்து கம்பேரும் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நம்ம நாட்டு அ நடக்கிறதும், நம்ம நாட்டு பக்கத்து நாடுகளுக்கு நடக்கிறதும் எல்லாமே மனிதர்கள் தானே. எல்லைகள்னு ஒரு கோடு போட்டு பிரிச்சுக்கிறோமே தவிர, மனிதர்கள் தானே. அங்க நடக்கிற கொடுமைகள நம்ம வந்து அது ஒரு நியூஸா பார்க்குறோம். இல்லாட்டி அத தாண்டி மறந்து அவங்கவங்க வேலைகள பார்த்துட்டு போயிடுறோம். இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவல்ன்னு சொல்லலாம். ஆனா, அந்த மக்கள் அப்படி இருந்திருக்காங்க. இது உண்மையாவே அந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த எப்படி அந்த மனிதாபிமானற்ற தன்மையில எப்படி வாழ்ந்தாங்க? அப்படிங்கிறத அந்த படத்துல ஒவ்வொரு சீனுமே காமிக்கும். இதுல வந்து இப்பயும் சொல்றேன், இது ஒரு படம் மாரியே இருக்காது. இந்த வீட்ல என்னென்ன பண்ணிட்டுருப்பாங்களோ, அத மட்டும் தான் காமிச்சுட்ருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லீடருக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு கேம்புக்கு போஸ்டிங் மாத்தப்படும். அப்போ வந்து இந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. "இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கார்டன பண்ணி அழகா பண்ணியிருக்கேன். நீ இதுக்கு நடுவுல வந்து நீ கிளம்பிட்டன்னா நான் எப்படி என்னால வர முடியாது." அப்படி இப்படின்னு சண்டை போடுவாங்க. இப்பயும் அவங்களுக்கு வந்து அந்த சத்தங்கள், அந்த கொடுமைகள் வந்து அவங்களுக்கு மேட்டர் கிடையாது. அவங்க எப்படி சந்தோஷமா வாழ்றாங்கன்னு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும் அந்த லேடி. ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு அ அங்க போயி, இன்னொரு இடத்துக்கு போயி, இல்ல நான் இங்கேயே ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு ரிட்டர்ன் வர வரைய, அந்த படம் வந்து நிக்கும். காமிப்பாங்க. இது ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வதை முகாம் எங்க இருந்ததோ, ஒரு இடத்துல வந்து அப்படியே டப்புன்னு ஒரு பிளாக் அவுட் பண்ணி, இப்ப அந்த போலாந்துல அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப ஒரு மியூசியம் மாரி வச்சிருக்கிறாங்க. அந்த சீன் இப்ப எப்படி அந்த மியூசியத்த காமிப்பாங்க டக்குன்னு. அத கிளீன் பண்ணிட்டுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா,
அவ்வளோ ஷூஸ் இருக்கும். அவ்வளோ அவங்களோட கொண்டு வந்த பேக்கு, சூட்கேஸ் இதெல்லாமே இருக்கும். எத்தனை பேர கொன்றுப்பாங்கங்கிறது அந்த ஷூஸ் பார்த்தாலே பிரமிப்பா இருக்கும். இதெல்லாம் ஒரு சாம்பிள். எத்தனை லட்சத்தில எத்தனை பேர் என்ன ஆனாங்கன்னு இன்னும் தெரியல. ஸோ இந்த படம் வந்து இது படத்தோட கோட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு மாரியான டிஸ்டர்பிங்கான ஒரு மூவியா தான் இருக்கும். ஏன்னா இது பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துல இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். தூரத்தில ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ அந்த இடத்துல இவ்வளோ தூரம் நடந்துட்டுருக்கு. அங்கே பாரு எப்படி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் நிறையா சீன்ஸ் இருக்கும். அதாவது இந்த லீடர் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது வெளியே நடந்துட்டு ஒரு சிகரெட் குடிச்சிட்டே திங்க் பண்ணிகிட்டே இருப்பான். தூரத்தில் வந்து இப்படி கிட்டத்தட்ட அந்த புகையே ஒரு செந்நிறமாக வந்து புகை மாதிரி அவ்வளோ தூரம் அவ்வளோ பேரை எரிச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. புகையாக போயிட்டுருக்கு அந்த சீன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவன் வந்து ஒரு குழந்தையோட போயிட்டு ஒரு ஆற்றுல ஒரு போட்டில் போய் ஆற்றில் குளிச்சிட்ருப்பாங்க. திடீர்னு பார்த்தா குளிக்கும்போது திடீர்னு ஏதோ கலங்கலான ஒரு தண்ணி மாறும். என்னன்னு இப்படி கையை விட்டு பார்ப்பான், ஒரு மனிதனோட எலும்பு தெரியும். அதுக்கப்புறம் தான் வேகமாக அந்த குழந்தையெல்லாம் வேகமாக வெளியே வான்னு கூப்பிட்டு போவான். என்னன்னு பார்த்தா, அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் எரிக்கப்பட்ட பிணங்களின் அந்த கழிவுகளை எல்லாத்தையும் வந்து அந்த ஆற்றுல கலந்து விடுவாங்க அப்பப்போ. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளை குளிப்பாட்டுறது. அங்கே வந்து ஒரு ஜூஸ் வேலைக்காரவங்கலாம் இருப்பாங்க. ஒரு பெண் இருப்பாங்க, இன்னொரு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் நம்ம இன மக்கள் தான் அங்கே செத்துட்ருக்காங்கங்கிறது தெரியும். அந்த சீன்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவனுக்கு வந்து அதிக குழந்தைகள் இருக்கிறதுனால மனைவி கூட தூங்க மாட்டான். ஸோ ஒரு வதை முகாமில் போய் இன்னொரு ஜூஸ் இன பெண்ணோட இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வரான், திரும்ப வீட்டுக்கு எப்படி வரான், ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப உடம்புல மட்டும் சுத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு திரும்ப வருவான். ஒரு வக்கரமான சில மனிதர்கள் அந்த எண்ணங்களை வந்து இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லேயும் பார்க்கலாம். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் டைனிங் ஹாலில் உட்காந்து ஒரு சில ஆஃபீஸர்ஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு டிசைன் போட்டு கொண்டு வருவார் ஒருத்தர். பார்த்திங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபனல் இருக்கிற மாதிரி அப்படியே போகும். ஒரு பைப்லைன் டக்ட் இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் வந்து அந்த டயக்ராம் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் எப்படி கொல்லலாம், எப்படி இவங்கள கழிவுகளை வெளியேற்றலாம், எப்படி ஈஸியாக கொல்லலாங்கிற அதுக்குரிய டிசைன்ஸ்லாம் அதில் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட இது வந்து இப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க. அந்த டைம் இப்படியும் வாழ்ந்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டத்தில் கேளுங்க. மியூசிக்குங்கிறதே பெருசாக இருக்காது. ஆனால் அதோட ஆம்பியன்ட் சவுண்ட் வந்து எப்படி சொல்கிறது, இன்னொரு காட்சியை நம்ம கண்ணுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த ஆம்பியன்ட் சவுண்டு. இவங்கள தான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற அந்த கன் சவுண்டு, அலறல் சவுண்டு எல்லாமே வந்து நமக்கு இன்னொரு காட்சிகளை காமிச்சிட்டே இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு ரிலேட்டடான புக்ஸு இல்லாட்டி தி பியானிஸ்ட் இந்த படத்தை கூட பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட பேக்ரவுண்டில் என்ன நடந்துகிட்ருக்குன்ட்டு. கண்டிப்பாக இது கூட இப்போ 2024 ஆஸ்கார் அவார்டு கூட வாங்குச்சு. எனவே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப பொறுமையாக பார்க்கணும். ரொம்ப வித்தியாசமான படம். ஒரு ஆம்பியன்ட் சவுண்ட் மூலமாக எந்தளவுக்கு வந்து ஒரு மனதை பாரமாக்க முடியுங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு புத்தகத்தில் நம்ம வந்து சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.